have antelope. அடா இங்க பாருங்க. We have. அடா. My friend, what is this? That is why I allow you to pass. I want to show you. நிறைய உருவங்களா செதுக்கி வச்சிருக்காங்க. இங்க பாருங்களா இன்னொரு சிலை இருக்கு. காட்டுக்குள்ள இன்னொரு சிலை. பாருங்களா. God of all gods. God of all gods. All other gods. அட இங்க பாருங்க. நம்ம ஊர் மகாபலிபுரத்தை பத்தி நம்ம ஆச்சரியப்படுறோம் பாத்தீங்களா? அதுக்கு நிகரான இல்ல அதை விட அதிகமான சிற்பங்கள் இந்த இடத்துல இருக்குங்க. அப்படியே நீளுதுங்க. இங்க பாருங்க அப்படியே இருக்குதுங்க. இங்க பாருங்க. This is masquerade. என்னங்க இது? என்ன இடங்க இது? அப்பா அங்க நம்ம பாண்டியர்களுடைய சின்னம். ஆமைகள் நம்ம தமிழர்களுடைய வாழ்வியலில் மிக முக்கியமான ஒரு சின்னம். ஆமையும் இருக்குது. ஹாய் ஹலோ வணக்கம் தமிழ் உறவுகளே. த காட்ஸ் ஆஃப் நைஜீரியா அப்படிங்கிற இந்த சீரீஸோட 4வது பார்ட்டில் இருக்கங்க. ரொம்ப முக்கியமான பார்ட் இது. ஏன்னா நைஜீரியாவில் இருக்கக்கூடிய கடவுள்கள் தமிழகத்தில் நம்ம கும்பிடக்கூடிய நாட்டார் தெய்வங்களோட நிறைய விதங்களில் ஒத்து போகுது. அதை பற்றி தான் நம்ம முந்தைய பாகங்களில் விரிவாக பார்த்துருக்கோம். முந்தைய பாகங்கள் யாராவது பார்க்கல அப்படின்னா ஒரு முறை முழுமையாக நீங்கள் பாகம் 1, 2, 3 இது 3ஐயும் நீங்கள் பார்த்துருங்க. பார்த்துட்டு நீங்கள் இந்த காணொலியை பாருங்கள், இன்னும் சிறப்பாக உங்களுக்கு புரியும். இந்த பாகத்தில் நம்ம பார்க்க போகிறது உண்மையாகவே ரொம்பவும் ஆச்சரியமளிக்கக்கூடிய பல வகையான சிற்பங்கள் உங்களுக்கு காத்துட்ருக்குங்க. எல்லாமே இந்த காட்டை காக்கக்கூடிய கடவுள்களின் உருவங்கள். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா நிச்சயமாக மற்றவங்ககிட்டையும் பகிருங்க, லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. Are there snakes? Yes, but you don't kill them. What if it attacks? You cannot attack. எங்கேயோ காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாருங்க. எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. தனியாக வந்திருக்கேன். We don't allow people passing through here. I allow you to pass through here because I can see that you are bold. Because if we allow people passing here, they may be scared, thinking of another thing. Yes. So we don't allow. Thinking of another thing, what? That you wanted to kidnap them. You know, and Nigeria is a very dangerous country. பாருங்க, மக்கள் வந்து கடத்திட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி பயப்படுவாங்களாம். அதனால் வரமாட்டாங்களாம். நான் தைரியமாக வரணும். My friend, how long we have to go? How long we have to go? Long. In the next 5 minutes we are out. In the next 5 minutes. உண்மையாகவே இவரை நம்பி போகலாமா? இவர் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கே பயமாக தான் இருக்கு. It's getting dark. It's getting dark. You should let us go. What are the animals living inside? No animal can attack you. No, what are the animals living here? We have so many animals. We have antelope. அடா இங்க பாருங்க. We have. அடா. My friend, what is this? That is why I allow you to pass. I want to show you. இங்க பாருங்க. அடா. In this place, you can see it's facing the direct on the river. These are the gods that wash when you are making a promise with the priestess and with the goddess. So when you refuse not to fulfill your promise, it's washing you 24 hours. You can see its eye. How good is. So when you do not make up your promise, after your prayer has been answered, this is the one that will report you to the goddess. The goddess will now call the small pox to start work on you. My friend, there are still many. This is still many. Yes. Oh, I didn't expect this inside the forest. பாருங்களா, காட்டுக்குள்ள tiger. It's riding on top of tiger. இந்த ஒரு உருவம் பாருங்க.
நீங்கள் கடவுளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் மீறினீங்கன்னா இது சும்மா விடாதான், அது எப்பவும் பார்த்துட்டே இருக்கான். பாருங்கள், எப்பவும் வாட்ச் பண்ணுற மாதிரியே ஒரு சில உருவங்கள் இருக்குது. பாருங்கள், இது வந்து இந்த ஃபாரஸ்ட்லேருந்து அப்படி கீழே இருக்க அந்த வேலி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேலியை பார்க்குற மாதிரி இருக்குதுங்க. ஸோ இட் இஸ் வாட்சிங் யூ எவ்ரி டைம் 24/7 அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். அடாடா, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. இங்கே பார்க்கலாம், இந்த கேமராவில் எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு தெரில, நேரில் பார்த்து மறந்துட்டேங்க நிஜமா. Are you ready? Yes, I am ready. Okay, let's proceed. இங்கே பாருங்க, what is this? That is tiger. This is tiger. Yes, it's riding on tiger. For you to know how powerful the god is, it's riding on tiger. Okay. பாருங்களா. So you cross the... இது வந்து ஒரு மலை மேலே இருக்குது, இங்கேருந்து கீழே இருக்குது வந்து ஒரு வேலி. ஸோ இங்கேருந்து அது அப்படி அப்படி பார்க்குற மாதிரி இருக்குதுங்க. இது வந்து எதை டிபிக் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வாட்சிங் அஸ் 24/7. கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை நம்ம மீறணும் அப்படின்னா இது வந்து சின்னம்மை மாதிரியான நோய்களை வந்து அனுப்பிவிடும், அவங்களுக்கு வந்து தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிறத டிபிக் பண்ணுறது தாங்க அந்த கடவுள். இது நீங்கள் பார்க்கலாம், காட்டுக்குள்ளே செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள், அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. இட் இஸ் ரைடிங் த டைகர் அண்ட் ஆல்சோ யூ கேன் see here. இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு செகண்ட் பார்த்து மறந்துட்டேங்க, அதை பார்த்து அப்படியே மறந்துட்டாங்க, அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. பாருங்களேன், இந்த உருவத்தை பாருங்கள், அப்படியே நிறைய உருவங்கள்லாம் செதுக்கி வச்சுருக்குறாங்க. பாருங்கள், அப்படியே அந்த டைகருடைய நகங்கள் எல்லாத்தையும் செதுக்கி பின்னாடி பாருங்கள், அதோடைய கால்களை பாருங்கள், அப்படி செஞ்சு வச்சுருக்காங்க. சரியான இடங்க, சரியான சிலைங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்களா, இன்னொரு சிலை இருக்கு, காட்டுக்குள்ளே இன்னொரு சிலைங்க. Sorry, what is this? We call it Shere. Shere? Yes, it's part of what was over the God for evil people not to come. Evil people not to come and do any evil things there. He has already seen you whenever you are about to do evil on the river. You know, it's inside the jungle. Okay. But you never know how powerful it is. You look at it like a status. Okay. It's more than a status. இது பாருங்க, காட்டுக்குள்ள தீங்கு விளைவிக்கக்கூடிய யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறத சிம்பாலைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கடவுள். இதுவும் பாருங்க, ஒரு மேலே இருந்து இங்கே பாருங்கள், கீழே நீங்கள் பார்க்குறது ஒரு வேலி, அந்த காட்டுக்கு மேலே இருந்து அதை கை காட்டுற மாதிரி அமைச்சிருக்காங்க. ஸோ சாக்ரட் க்ரோவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட்டில் நாங்கள் படிச்சிருக்கோம். ஸோ அதை உண்மையாக நான் இந்த இடத்துல தாங்க முதல்ல பார்க்குறேன். ஒரு கடவுள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை ஒரு காட்டையே வந்து காப்பாற்றுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்க. என்ன சொல்கிறது, கடவுள் நம்பிக்கை மூட நம்பிக்கை அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு நம்பிக்கை ஒரு காட்டை காப்பாற்றுது அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம ஆவணப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்க. இது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கிறது நைஜீரியாவில் நடக்குதுங்க. எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலையோ இல்லை இந்தியாவில் ஏதோ ஒரு பகுதியிலையோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஆனால் நைஜீரியாவில் வந்து இதை கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க. நோ, ஐம் ஓகே. பயந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. கொஞ்சம் பயமாக தான்ப்பா இருக்கு நீங்கள் காட்டுற உருவங்கள்லாம். பைத்தான். ஓகே. A python with 2 heads. இங்க பாருங்க, பாம்பு. These are some of the animal found here. A python with 2 heads. The same thing over there. But this is where they worship it.
This is the chime. இங்கே பாருங்கள், இங்கே ஏதோ ஒரு சிலை இருக்குது. மை ஃப்ரெண்ட், you can see it on top of lion. Ah, That god. These are things that he used to go out with. okay. So this one is on top of the lion. இது பாருங்க, ஒரு சிங்கத்து மேலே அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு On top of tortoise. கடவுள் இருக்குது. பாருங்களேன். Is it on top of tortoise? இது வந்து ஆமை மேலே இருக்கிற மாதிரியான ஒரு கடவுள். And you see it on top of Leo. You see it on top of Leo? So, this is what you call Obatala. ஓ, இங்கே பாருங்களேன். Obatala. ஓகே. God of all gods. God of all gods. All other gods. இவர் தாங்க ஒபட்டாலாவா, கடவுள்களுக்கெல்லாம் கடவுளாம். That is where they worship. That is the chime. ஒபட்டாலா. Yes. Oh. We won't go in there today. Postpone it till tomorrow. இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குதுங்க. பாருங்களேன், பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குதுங்க. பாருங்க, அட 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 அட. We'll go in there tomorrow. When you are coming tomorrow, come with torchlight. Sure, sure. Torchlight. அட, இங்க பாருங்க. We need a torchlight here. This is where the woman I told you, Susan Winger, this is our library. This is where she used to rest. It's like 3-story building. Okay. When you are climbing it tomorrow, it's more than this. Okay. So, let's go. இங்க பாருங்களேன். அட, அங்கேருந்து நீங்கள் இங்கே வெளியில் வந்தீங்கன்னா அங்கே பாருங்கள். இங்கே பாருங்களேன், காட்டுக்குள்ளேருந்து அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள். நம்ம வெளியில் வந்துட்டோங்க, காட்டுக்குள்ளே இருந்து அப்படியே அந்த பேலஸ் வழியாக நம்ம வெளியில் வந்துட்டோம். பாருங்களேன், எல்லாமே இங்கே பாருங்கள், சிலைகள் தாங்க. அப்படியே காட்டுக்குள்ளே அப்படியே வெளியில் வந்தோம்னா அங்கே அப்படியே ரோடுக்கு வந்துட்டோம். பாருங்கள், ரோடுக்கு வந்தீங்கன்னா அப்பா எல்லாம் இவங்களுடைய கடவுள்கள். பாருங்களேன், எல்லாம் முழுக்க முழுக்க இந்த சிலைகள் எல்லாத்தையும் பாருங்கள், அசந்துருவீங்க. இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றும் அப்படி செதுக்கி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் என்ன மாதிரி சிலைங்க. நம்ம ஊர் மகாபலிபுரத்தை பற்றி நம்ம ஆச்சரியப்படுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு நிகரான இல்லை அதை விட அதிகமான சிற்பங்கள் இந்த இடத்துல இருக்குங்க. பாருங்கள், இதெல்லாம் என்ன மாதிரியான உருவங்கள். நிஜமாக ஏதோ ஒரு வேற்று கிரகத்துக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்குதுங்க. பாருங்கள், ஏதோ ஒரு வேற்று கிரகத்துக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்கு. இதெல்லாம் என்ன சிலை இது? பாருங்க,
அப்படியே நீளுதுங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பார்க்குற இடங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு நீளுதுன்னு சொல்லிட்டு. நிஜமாங்க, இது ஏதோ ஒரு வேற்று கிரகத்துக்குள்ளே நுழைஞ்ச மாதிரியே இருக்குதுங்க. இந்த சிலை வந்து பாருங்கள், இது யொருபா பழங்குடியின மக்கள் வழங்கக்கூடிய ஒரு சிலை. இது வந்து இந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு எந்த ரிச்சுவல்ஸ் பண்ணாலும் இந்த சிலை மாதிரி ஆடுவாங்க. இந்த சிலை மாதிரி அவங்க ஆடை அணிஞ்சு ஆடுவாங்க. அந்த கிளிப்பிங்ஸ் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸில் இதுவும் ஒன்றுங்க. வாவ், என்னங்க இது, இங்கே இல்லாத சிலைகளே கிடையாதுங்க. இங்கே பாருங்கள், இந்த சிலையை நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க? நீங்கள் எந்த கடவுள் கூட வேணாலும் நம்ம இந்து மத கடவுள்கள் கூட இதை பொருத்திக்க முடியுங்க. ஏலியன்ஸ் மாதிரியே இருக்குதுங்க. இது எல்லாமே ஏதோ ஒரு புதிய ஏலியன்களுடைய கோட்டை மாதிரியே இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், திஸ் இஸ் மஸ்குரைன். சாரி, ட்ரம்மர். ஓகே, மஸ்குரைன் அப்படிங்கிறது இவங்களுடைய அந்த சடங்கு செய்கிறதுக்கான கடவுளுங்க. இதை வந்து ஈஷு அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஷு, நம்ம ஈஷா அந்த மாதிரி, இது வந்து ஈஷு அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க. அந்த மஸ்குரைன் வழிபாடு பற்றின ஒரு வீடியோ நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், அதையும் நீங்கள் பார்க்கலாம். இது பாருங்கள், என்னங்க இது, என்ன இடங்க இது, அப்பா, இப்படி ஒரு இடமா? இங்கே பாருங்க, பாருங்க யானைகள் இருக்குது பாருங்க, யானைகளை செதுக்கி வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஏதோ ஏலியன் உருவங்கள் மாதிரியே இருக்குது. இது பாருங்க, 2 தலையுள்ள ஒரு யானை. பாருங்க, அந்த பக்கமும் வந்து ஒரு தலை இருக்குது, இந்த பக்கமும் ஒரு தலை இருக்குது. இங்கேயும் ஒரு தலை இருக்குது. இந்த சிலைகள் எல்லாம் பாருங்க. இது என்னங்க இது, இங்கே பாருங்க, என்ன மாதிரியான ஓவியங்கள் இதெல்லாம்? இது பாருங்க, இதை வந்து நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க இந்த ஓவியங்கள் எல்லாத்தையும்? இது என்ன ஒரு கற்பனை திறனில் எப்படி செதுக்கியிருக்கிறாங்க? நிஜமாங்க ஏதோ ஒரு வேற்று கிரகத்துக்குள்ளே நுழைஞ்ச மாதிரியே தாங்க இருக்குது. இங்கே பாருங்க, ஒரு கோவில், அதில் இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள், இந்த கோவிலுக்காக வந்து ஒரு காட்டையே வந்து சேதப்படுத்தாமல் வச்சுருக்காங்க இந்த மக்கள். அப்படின்னும் போது எந்த அளவுக்கு இந்த மக்கள் இந்த கடவுள் மேலே நம்பிக்கையோடு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். இதில் என்ன ஒரு பியூட்டின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க கிறிஸ்தவ மதத்துக்கும் இஸ்லாம் மதத்துக்கும் மாறிட்டாங்க. ஆனாலும் கூட இந்த கடவுள் மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை வந்து துளியும் குறையலைங்க. மதங்களை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த கடவுளுக்கு விழா அப்படின்னா எல்லா மதத்தினரும் ஒன்று சேர்றாங்க, அதை கொண்டாடுறாங்க. இந்த உருவம் பாருங்க, இது என்னங்க, என்ன மாதிரியான சிலைங்க அது? இது ஒரு சிற்ப பொக்கிஷங்க அது எல்லாமே.
பாருங்கள், ஒரு சிற்ப பொக்கிச கூடங்க இது. நிஜமாவேங்க இது வந்து ஏதோ வேற்று கிரகத்தை பார்க்குற மாதிரி இருக்குதுங்க. பாருங்கள், எப்படிப்பட்ட சிலைகள்லாம் இருக்குது. ரெண்டு பக்கமுங்க இங்கே பாருங்கள், நீங்கள் கிலோமீட்டர் கணக்கில் இருக்குங்க இந்த மாதிரியான சிலைகள். கிலோமீட்டர் கணக்கில் இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் என்ன சொல்ல வருது? இந்த சிற்பங்கள் எல்லாம் என்ன சொல்ல வருது? நீங்கள் பாருங்கள், இப்படி கிலோமீட்டர் கணக்கில் இந்த மாதிரியான சிற்பங்கள் எதுக்காக செதுக்கி வச்சுருக்காங்க? மக்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குது இந்த கடவுள் மேலே? பாருங்க, இது என்ன மாதிரியான ஒரு சிற்பம்? என்னென்னமோ செதுக்கி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, எதேதோ செதுக்கி வச்சிருக்காங்க. ரியலி ஸ்டன்னிங் பிளேஸுங்க. இதெல்லாம் என்ன? மேலே இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள் எல்லாத்தையும் பாருங்க. என்ன மாதிரியான சிற்பங்கள்? இதெல்லாம் என்ன? இங்கே ஒரு பெரிய ஒரு சிற்பம் செதுக்கி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு ரிசர்ச் பண்ண வேண்டிய ஒரு இடங்க. ஆப்பிரிக்காவை பற்றி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க கட்டாயம் ரிசர்ச் பண்ண வேண்டிய ஒரு இடங்க அது. எவ்வளோ பெரிய ஒரு சிற்பம் ஒன்று இங்கே இருக்குது. இது என்ன டிபிக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ப்ரீஸ்ட் கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். இதுக்கு பாருங்கள், இந்த இவ்வளோ பெரிய சிற்பத்துக்காக ஒரு பெரிய கூரையெல்லாம் போட்டு பெருசாக வச்சுருக்காங்க. பெரிய கூரையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்னங்க? என்ன மாதிரியான கற்பனை திறனுங்க? என்ன வரைஞ்சி வச்சுருக்காங்க? ஒரு காட்டையே வரைஞ்சி வச்சுருக்காங்களா? இதெல்லாம் என்ன கடவுள்களா? என்ன? இங்கே பாருங்கள், இருக்கக்கூடிய உருவங்கள் எதுவும் மனித குலத்தை சேர்ந்த உருவங்கள் மாதிரியே இல்லை. எல்லாமே ஏதோ வேற்று கிரகத்து உருவங்கள் மாதிரி தான் இருக்குது. பாருங்களேன், பாருங்க எப்படி செதுக்கி வச்சிருக்காங்க பாருங்க. என்னங்க நடக்குது? என்ன வாட் மேட் தம் டு மேக் ஆல் தீஸ் திங்ஸ்? பாருங்க, ஒரு குரங்கு உட்கார்ந்துருக்கிற மாதிரி அந்த மனித முகங்கள். யுனைடெட் நேஷனுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸில் இது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடங்க. பாருங்களேன், இங்கே பாருங்களேன். இந்த சிற்பங்கள் பாருங்க. ஒரு மீனை வந்து பொரிச்சு வச்சிருக்காங்க.
இது பாருங்களேன், ஆமை இருக்குது. இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் பாருங்கள் மீன் சின்னத்தை வந்து பொறிச்சு வச்சுருக்காங்க. நம்ம பாண்டியர்களுடைய சின்னம். ஆமைகள் நம்ம தமிழர்களுடைய வாழ்வியலில் மிக முக்கியமான ஒரு சின்னம். ஆமையும் இருக்குது. இங்கே பாருங்கள், கிலோமீட்டர் கணக்கில் இருக்குங்க. இது ஏறக்குறைய ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு இந்த மாதிரியான சிற்பங்கள் தொடருதுங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பார்க்கலாம். இந்த செவுர் வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுதுங்க. இங்கே பாருங்கள், வெறும் கை கால்களை மட்டும், இது என்ன ஏதோ பறவை மாதிரி ஏதோ செதுக்கியிருக்காங்க. வாவ் வாவ் வாவ், செம்மையான இடங்க உண்மையாகவே. இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களை வந்து நிச்சயமாக உலக அரங்கில் பெரிய அளவில் இதெல்லாமே ஆய்வு செய்ய வேண்டிய சிற்பங்கள். நம்ம எப்படி மகாபலிபுரத்தை பார்த்து நம்ம பெருமைப்பட்டுக்கிறோமோ அதே மாதிரி நைஜீரியர்களும் இந்த கோயிலை காட்டி அவங்க வந்து பெருமைப்பட்டுக்கலாங்க நிச்சயமாக. நீங்கள் இந்த செவுத்தில் இருக்கக்கூடிய அந்த பாம்பு உருவங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். அங்கே இருக்கக்கூடியது எல்லாமே அந்த பாம்பு உருவங்கள். ஒரு காட்டை ஒரு கடவுள் காப்பாற்றுது அப்படிங்கிறது எவ்வளோ உண்மையான விஷயங்க. இது வந்து ஒரு சாக்ரட் க்ரூஸ் அப்படிங்கிறாங்க. இந்த கடவுள் மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையால், கடவுள் வாழக்கூடிய காடு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையால் அந்த காட்டில் இருக்கக்கூடிய எந்த விலங்குகளையும் வேட்டையாடுறதில்ல, எந்த மரங்களையும் வெட்டுறதில்ல அப்படிங்கிறது எவ்வளோ புனிதமான ஒரு விஷயம் பாருங்கள். அந்த சிலை பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக, எவ்வளோ வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்குதுங்க. யாமாக்கோ கடவுள் இவர் தாங்க. நம்பிக்கையின்படி இந்த எல்லா அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா மருவி அல்லாவாக மாறிடுச்சு. ஸோ எங்களுடைய நம்பிக்கை தான் வந்து மற்ற மதங்களாக மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு கருத்தியலை முன்வைக்கிறாங்க. அது பாருங்கள், ஒரு பெரிய சிலை ஒன்று இருக்குதுங்க. இது டைனோசரோடைய ஸ்கெலட்டான்ஸ் மாதிரி இருக்குது. நம்ம போகலாங்க. கமிலியன் வந்து ஆற்றுலேருந்து தண்ணி குடிக்காதாங்க. எப்பவுமே அது வந்து நேரடியாக வந்து கடவுள்கிட்ட இருந்து தான் தண்ணி குடிக்குமா. இவங்களுக்கு இங்கே பாருங்களேன். Okay, that god will inform to this god. Yes, and okay. This one will strike. You can see people are kneeling down. You have done something wrong. Okay. So in this place now, while we are here, there's a lot of things here. So this is Sofono. Yes. Okay. God of small pox.